ஹாய், ஐம் கோன் டு கீப் திஸ் ஷார்ட். வீடியோ பண்ண டைமே கிடைக்கிறது இல்லையா, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஜாவா எஸ்டி பைக்ஸோட சீட் கம்ஃபர்ட்டை தான் பார்க்க போகிறோம். சேனல் புதுசு டைம் பேர் வரும். உங்களுக்கு பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோ விளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா சேனல் மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரோட்ஸ்டர். It is an awesome seat, adequate cushion, and rider seat bum bendோடு இருக்கிறதுனால அது ஆஃபர் பண்ணுற சப்போர்ட் வாஸ் எக்ஸலண்ட். சிட்டி அண்ட் ஹைவேஸ்க்கு நல்லாவே இருக்கும். பில்லியன் கம்ஃபர்ட் செக் பண்ண ஒரு அழகான பொண்ணை தேடினா ஆனால் கிடைச்சது ஷமி முபாரக் தான். டபுள் சைட் போட்டு உட்காந்தா இட்ஸ் மேனேஜபிள், பேர்லி மேனேஜபிள். கம்ஃபர்ட் இருக்குது, ரொம்ப நேரத்துக்கு இருக்குமான்றது பெரிய டவுட்டு. ஸோ ஹைவேல வித் பில்லியன் இட்ஸ் நாட் கோன் பி தட் கிரேட். சாரி போட்டு ஒன் சைடாக உட்காந்தா சீட்லேயே ஒரு சைடு தான் உட்கார முடியும் போல். ஸோ நோப், இட்ஸ் நாட் கோன் ஒர்க் அவுட். ட்ரிபிள்ஸ் போகிறது சட்டப்படி குற்றம். பட் ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 வேறு வழியே இல்லாமல் அந்த அஃபென்ஸை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அது பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டும் இல்லை அண்ட் வெரி வெரி டேஞ்சரஸும் கூட ரோட்ஸ்டரில். ஸோ ரோட்ஸ்டரில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் த ஸ்க்ராம்பிளர். அந்த பண்ணாக இருக்கிற கட் சீட்டு விஷுவலி எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஆனால் உட்காந்து ஓட்டினா நிம்பிளாக இருக்கும் அண்ட் நேரோவாக இருக்கும். சிட்டி கம்யூட்ஸ்க்கும் ஆஃப் ரோட்ஸ்க்கும் ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் ஆஃப் ரோட்ஸில் ஆர் பேட் ரோட்ஸில் நம்ம டப்புன்னு நின்றுக்கலாம். தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்க்ராம்பிளர்ஸ் தோ. பட் ஆனால் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிற நேரோ சீட்ஸ் தான் அது. பேடிங் நல்லா இருக்கும், பட் அண்டர் த தைக்குன்னு ஒரு மைல்டு சப்போர்ட் வரும்ல குஷனிங் மற்ற சீட்டில், அது இதில் கிடையாது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அந்த குஷன் செட் ஆகாது, மைண்ட் யூ. ஓகே, இந்த பைக்கு காச்சும் பில்லியன் சீட்டை ஒரு அழகான பொண்ணை பின்னாடி உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் கிடைச்சது நிசாம் தான். பில்லியனுக்கு அங்கே ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது டபுள் சைட் போட்டால். ஆனால் சாரி கட்டிட்டு நீங்கள் சிங்கிள் சைட் உட்காந்திங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற குட்டி ரேக் ஒன்று இருக்குல்ல, அது இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுது. பட் உடல் பருமனான பில்லியனுக்கு நோ, நாட் அ சான்ஸ். ட்ரிபிள்ஸ் போகிறது சட்டப்படி குற்றம். பட் ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 வேறு வழியே இல்லாமல் அந்த அஃபென்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த அஃபென்ஸை பண்ணும்போது இந்த பைக்லேயும் அதுக்கு பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டும் இல்லை, டேஞ்சரஸும் கூட. ஸ்க்ராம்பிளர்லேயும் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை பண்ணாதீங்க. ஆனால் ஈஸியான எல்லாத்துக்கும் தம்ஸ் அப் காட்டுறான். எனிவேஸ், அடுத்து அட்வென்ச்சர். அதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டழகான பொண்ணு வந்தா. பட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டு, நாளைக்கு ரைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். மோட்டோ வால்ட் பைக்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மோட்டோ மோர்னி, ஜான்டஸ், இந்த பைக்ஸ்லாம் சென்னையில் லான்ச் ஆகலன்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கல்ல, டோன்ட் வரி. நீங்கள் வந்தீங்கன்னா நாளைக்கு போய் நம்மளே அந்த பைக்ஸ் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட், காலையில் 6:30க்கு ஈஸியாக டாக்டர் சேஷாத்ரி அவென்யூவில் இருப்பேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே ஷார்ப்பாக 6:30க்கு வந்துட்டிங்கன்னா நம்ம குரூப் ரைடாக மோட்டோ வால்ட்டை போய் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை நான் பெருங்குளத்தூர் கிட்டக்க இருக்கிறேன், நான் டேரெக்டாக வந்துடலான்னா டிஎஸ் பாலையா மஹால் நியூ பெருங்குளத்தூரில் வண்டலூர் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். அதோட லொக்கேஷனும் போட்டிருக்கேன், நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்துடலாம். ஸோ இஃப் யூ ஆர் கம்மிங், அரவிந்தோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணி ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரிப், நோ ஃபீஸ், ஜஸ்ட் ஃபன். ஆல்ரைட், I'll see you all there. நெக்ஸ்ட் பைக். அதான் அந்த அழகான பொண்ணு அப்படியே நடந்து வந்தா, ஆனால் உக்காஞ்சதான் தான் தெரிஞ்சுது அது கட்டழகி இல்லை காதர்ஷான்னு. அவன் சில்மிஷமும் தாங்கவே முடியல. ஒருவேளை கேர்ள்ஸு சாரி கட்டிட்டு சிங்கிள் சைடு உக்காந்தாங்கன்னு வைங்களேன், ஃபுட் பேக் போர்டு இல்லாத ஒரு கரையை தவிர அந்த இடத்துல வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. இட் ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் இட் ஹேட் ரூம் ஃபார் மோர். டபுள் சைட் போட உட்காந்தா அதுக்கும் மேலே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. தெர் இஸ் அ லாட் மோர் ரூம் ஃபார் another, பட் இட்ஸ் an offense. ஒரு ஃபேமிலி ஆஃப் 3க்கு வேறு வழியே இல்லாமல் அஃபென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தெர் இஸ் ஸ்பேஸ், பட் டோன்ட் டூ இட், இட்ஸ் ராங். ஈஸியான வேறு எல்லாத்துக்கும் தம்ஸ் அப் காட்டுறான், ஏன்டா இப்படி பண்ணுற? பேடிங்கோ லாங் டிஸ்டன்ஸ் பைக்கிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அட்வென்ச்சர் கேட்டகரியில் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. GS 310க்கு அப்புறம் ஹிமாலயனுக்கு அப்புறம் திஸ் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் பேண்டிங். அண்டர் தைக்கு நல்லா இருக்குது. அடுத்து த ஒன் அண்ட் ஒன்லி ஜாவா 42. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பைக்கோட வெர்ஷன் 1ல் சீட்டு மனக்கட்டையாட்டம் இருந்தது. பட் அந்த ஃபீட்பேக்கை கேட்டு இந்த லோ ரைடரோட சீட்ஸை இம்ப்ரூவ் பண்ணாங்க. இப்போது இட்ஸ் மச் பெட்டர். சிங்கிள்ஸாக போனால் நம்மளால் மல்டிபிள் ஹேண்டில் பார் ரீச்சை டிஃபைன் பண்ணிக்கலாம், ஏன்னா சிங்கிள் பீஸ் ஃப்ளாட் சீட்டு. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஜாவா ரமேஷே டபுள்ஸுக்கு வாலண்டியர் பண்ணார், மகிழ்ச்சி. ட்ரூத் பி டோல், ஜாவாவில் எஸ்டியில் சிங்கிள் சைட் போட்டு சாரி கட்டி கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம் அப்படின்னா இந்த பைக்குக்கு தான் நம்பர் 1 ரேங்க். பட் ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 3 டு டூ அன் அஃபென்ஸ், இட்ஸ் அ ஜோக். And last but not the least, although little less, Bobber 42. இந்த ஷோரூம்லேயே பெஸ்ட்டு சீட்டு இது தான். பம்ஸ்க்கு அவ்வளோ எதமாக இருந்தது. பேக்குக்கு அந்த டில்ட்டு ஏதோ பாக்கெட்டில் போய் உக்காஞ்ச மாதிரி சொகுசாக இருந்தது. இதுக்கும் ஜாவா ரமேஷ் டபுள்ஸுக்கு டெஸ்ட்டுக்கு வரேன்னு சொன்னார். டே, அந்த டபுள்ஸுன்ற கடுப்பே வேணாம் தானே இந்த பைக்கை வாங்குறாங்க. டென்ஷன் ஏற்றாதரா போடான்னு சொல்லிட்டேன். சும்மா ஜாலிக்கு தான், ஓகேவா? ஸோ மக்களே, டு சம் இட் அப், ஜாவா எஸ்டியில் பெஸ்ட்டு கப்புள்ஸ் பைக்குன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜாவா 42. பட் அதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. ஸோ வெயிட்டாக டபுள்ஸ் பண்ணால் டைட்டாக தரத்தட்டும். அண்ட் தென் தி அட்வென்ச்சர் ஃப்ரம் எஸ்டி. மற்ற பைக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் பாபர் 42 பிகாஸ் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் தோ. பட் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் மேபி நாட். பட் த பெஸ்ட் அமங் திஸ்
இஸ் Java 42 and Yezdi adventure. ட்ரிபிள் சி சட்டப்படி குற்ற மக்களே, ஃபேமிலியாக இருந்தாலும் ஐ ஹோப் நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு. எனிவே, எப்போ ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. ஐ ஹோப் டு see you all tomorrow in the ride. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். See you. Bye-bye.